கதிர் மூவி பார்க்க போகிறான். எல்லாம் ஜோடி ஜோடியாக வர்றாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு பழைய ஞாபகமெல்லாம் வருது. எக்ஸ் லவர்லாம் ஞாபகத்துக்கு வரா. ரம்யா நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணோம், ஏன் அவன் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பயங்கரமான கேள்விகள். அதுக்கப்புறம் அவங்களே ஒன்றா போன மூவிக்கு ஒன்றா போனதுலாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த சமயத்தில் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. டே கதிர், ஒரு ஜாதகம் செட் ஆகிருக்குடா, பொண்ணு நீ நேரில் பார்க்கணுன்னு சொல்லுதுடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே கதிருக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏம்மா இது எத்தனை டைம் நான் வந்து இந்த மாதிரி ஜாதகம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் கடைசியில் வந்து அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுது, பொண்ணு வீட்டில் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. நீ முன்னாடியே சொல்லிடுமா, நான் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் பேங்க் தான், இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறேன், மாதம் 32,000 தான் சம்பளம், நம்ம மிடில் கிளாஸ் தான், எல்லாமே சொல்லிடு பொண்ணு வீட்டில். அதுக்கப்புறம் என் ஃபோட்டோ அனுப்பு, பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நேரில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் ஜாதகம் செட் ஆயிடுச்சு நீ சொல்கிற, கடைசியில் ரிஜெக்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குதுமா, என் மனசை புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறான். அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் பையனோட ஃபீலிங் புரியும். சரிப்பா, நான் பொண்ணு வீட்டில் வந்து எல்லாமே சொல்லி அவங்களுக்கு மனசார பிடிச்சிருந்தா மட்டும் அந்த நீயும் அந்த பொண்ணு நேரில் பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அவசரப்படக்கூடாது, எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே உடம்பு பார்த்துக்கப்பா பத்திரமான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் மூவிக்கு போகிறான். படம் நல்லாயிருக்கு. அவன் வந்து கொஞ்சம் அவனுடைய மனசில் தவிப்பெல்லாம் கொஞ்சம் மறையுது. அவன் படம் பார்க்கும்போது மூழ்கி அந்த படத்தில் இன்வால்வ் ஆகி பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாகிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து கதிர் வந்து ப்ரைவேட் பேங்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். ஆரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். அவனுக்கு என்னென்னா இந்த கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, லோனு, இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டார்கெட்லாம் அவனுக்கு இருக்கும். அது ஆரம். அவன் வந்து சொந்த ஊர்லேருந்து தள்ளித்தான் இருக்கான். பேங்க் பக்கத்துலேயே தூரமாக, அவனுடைய நேட்டிவ் பிளேஸ் தூரமாக இருக்குங்காட்டி இப்போ அவன் இருக்கிற இடத்துல பேங்க் பக்கத்துலேயே ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு எடுத்து தனியாக தான் இருக்கிறான். ஸோ காலையில் வச்ச தக்காளி குருமா அவனே செஞ்சுருந்தான். தக்காளி குருமா கொஞ்சம் மீதி இருந்துச்சு. மூவிக்கு போயிட்டு வந்தோடனே, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மூவிக்கு போயிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் தக்காளி குருமாவை எடுத்து சிம்மில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி மாவு வாங்கிட்டு வந்திருந்தான். 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் மண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சுனே டக்குன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்புறான். அவன் சாப்பாடு செய்யறதுக்கு டைம் இல்லை. கிளம்பும்போது போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் போய் பொங்கலும் மெதுவடையும் சாப்பிட்டு பேங்க் போகிறான். போய் பரபரப்பாக எப்போ போல் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு லேடி வருது. ஹலோ நான் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் குமிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி அவனுக்கு இருக்குது. பார்த்தா அவன் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அந்த லேடி வேறு யாரும் இல்லை, ரம்யா, அவனுடைய எக்ஸ் லவ்வர். அவனுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து அவனுடைய காதலை பார்க்குறான் அல்லவா. அப்புறம் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, இவளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கணும், இவ்வளோ சிங்கிளாக இருக்கணும் அப்படின்லாம் உனக்குள்ளே ஓடுது. அதனால இவ்வளோ நாள் நமக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்குது, எல்லா ஜாவும் தள்ளி போயிருக்கு, ஒரு வேளை திரும்ப அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா, திரும்ப கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த வித்தின் செகண்டில் என்னென்னமோ உனக்கு ஓடுது. அப்புறம் அவன் வந்து கதிர் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் பேசும்போது நோ ஃபீலிங், அவளுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை. கதிருக்கு தான் பழைய ஞாபகமெல்லாம் வருது, ஆனால் அவளுக்கு வந்து நோ ஃபீலிங். அவள் பேசும்போதே ரொம்ப நார்மலாக பேசுகிறான். எப்படி இருக்கேன், நல்லா இருக்கே அப்படின்னு. நான் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி, பரவாயில்ல நீ தானேவா, டக்குன்னு பண்ணிடலாம், ஃபார்மாலிட்டிஸில் டக்குன்னு முடிச்சிடலாமில்ல அப்படிங்கிறா. அப்புறம் கதிர் ஒரு ஃபார்ம் கொடுக்குறான். சரி ஃபில் பண்ணு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் கதிர் பேசும்போது ஒரு டோனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்கோட, அதாவது அவனால் நார்மலாக பேச முடியல, பழசெல்லாம் கதிரால் மறக்க முடியல. பட் அந்த பொண்ணு லேடி வந்து ரம்யா வந்து நார்மலாக பேசுகிறா. அப்புறம் ஃபில் பண்ணி கொடுக்குறா. அந்த ஃபார்ம் வாங்கி மீதி ஃபார்மாலிட்டிஸில் கதிர் தானே பண்ணணும், அந்த ஒர்க் தான் அவனுக்கு அங்கே. அவன் வாங்கி பார்க்கும்போது நேம் மாறல ரம்யா, ஹேண்ட் ரைட்டிங் மாறல, டேட் ஆஃப் பர்த் மாறல, ஆனால் ஒன்று மட்டும் மாறியிருக்கு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரீட் அப்படின்னு எழுதியிருக்கா. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஈஸியாக ரம்யா அவன் மனசுக்குள்ளே ஓடுது. இந்த பொண்ணுங்களாம் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிடுறாங்கல்ல, நம்மளால தான் முடியல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு அந்த லேடி கிளம்பிடுறா. ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சோடனே ஓகே பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவனால் பேசக்கூட முடியல, அதாவது நார்மலாக அவனால் பேச முடியல ரம்யா கிட்ட. அப்புறம் லன்ச் டைம் வந்துடுது. ஹாய் ப்ரோ வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்குவாங்க. அப்புறம் சாப்பிடும்போது இன்றைக்கி என் பொண்ணுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, எல்லோரும் வந்துருங்க நைட்டு 7 o'clock அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன் அதில். அப்புறம் ஆனால் கதிரை விட அவனுக்கு வயசு வந்து கம்மி. அப்புறம்
இன்னும் ப்ரோ உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளையாட்டு கிண்டல் அடிக்கிறான் கதிரை பார்த்து. கதிர் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே பெயின் இருக்குது. அந்த டைம் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஜாதகத்தை பற்றி பேசுகிறதுக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.